ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 95% இந்தியர்கள் தேநீர் அல்லது காஃபியுடன் தான் தங்களது நாளை தொடங்குகிறார்கள். காலையில் கண்களை திறந்தவுடனும் மாலையில் சோர்வினை போக்கவும் தேநீர் அல்லது காஃபியை பயன்படுத்துகிறோம். இரண்டிலும் உள்ள கஃபீன் அளவை ஒப்பிடும்போது நிக்கோட்டின் மற்றும் கஃபீன் தேநீரை விட காஃபியில் மிக அதிகம். அதிகமான கஃபீன் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கினை விளைவிக்கும். ஒரு மனிதனுக்கு 300 கிராம் கஃபீன் வரை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமாகும். இதைவிட அதிகமாக குடித்தால் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எனவே முடிந்தவரை டீ மற்றும் காஃபியின் அளவை குறைத்து கொள்ளுங்கள். கஃபீன் 3 முதல் 13% கலோரிகளை கொண்டுள்ளதால் உடலில் கொழுப்பினை எரிக்கின்றது. எனவே நீங்கள் எடையை குறைக்க விரும்பினால் காஃபி குடிப்பது அதிக நன்மையை தரும். தேநீர் மற்றும் காஃபியில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது பல வகையான தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன, பல நோய்கள் வராமல் தடுக்கின்றன. தேநீரில் கஃபீன் அளவு குறைவாக உள்ளது. இது எல்தியானேவால் செறிவூட்டப்படுகிறது. நமது மூளைக்கு மிகவும் நல்லதாகும். நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்கள் என்றால் இந்த எல்தியானேவால் கஃபீனுடன் சேர்ந்து உங்களை கவனம் செலுத்தவும் விழிப்புடன் வைத்திருக்கவும் உதவுகிறது. நீங்கள் டீ அல்லது காஃபி குடிப்பது உங்களின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இவை இரண்டையும் அதிகமாக உட்கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கினை விளைவிக்கும். எனவே நீங்கள் இரண்டையும் மிக குறைந்த அளவே சாப்பிட வேண்டும். 1 முதல் 2 கப் தேநீர் அல்லது காஃபி நல்லது. இதற்கு மேல் குடித்தால் உடல் நலத்திற்கு கேடினை விளைவிக்கும். பால் கலக்காத தேநீர் குடிப்பதால் இரத்த ஓட்டம் மேம்பட்டு கரோனரி தமனி நோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் அபாயத்தை கட்டுப்படுத்துவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறுகிறது. எனினும் டீ காஃபியை முற்றிலும் தவிர்க்குமாறு அவர்கள் கூறப்படவில்லை. அதேபோல் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னும் பின்னும் டீ காஃபி அருந்துவதை தவிர்க்குமாறு ஆராய்ச்சியாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். டீ காஃபியில் டானின் என்ற பொருளை உணவிலிருந்து நமது உடல் எடுத்துக்கொள்ளும். இரும்பு சத்தின் அளவை அது குறைக்கின்றது என்கின்றனர். அளவுக்கு அதிகமாக காஃபி குடிப்பது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.